தூதர்களும் நபிமார்களும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பல பேர் மறுக்கின்றார்கள். தூதர், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தூதர்கள், அதை வேதத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்பவர்கள் நபிமார்கள் என்று அதை தெளிவாக விளக்கம் பண்ண. அதாவது நம்ம இறை தூதர்களை குர்ஆனில் 2 சொற்களால் குறிப்பிடப்படுகிறது. சில இடத்துல ரசூல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், சில இடத்துல நபி என்று சொல்லுகிறான். நம்ம கூட நம்ம முகமது நபி அவங்கள சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு சொல்லுவோம். அதை ஒரே ஆளையை எப்படி பயன்படுத்துகிறோம்? நபி என்றும் சொல்லுகிறோம், ரசூல் என்றும் சொல்லுகிறோம். இந்த ரெண்டுமே அர்த்தத்தில் வித்தியாசப்பட்டாலும் அது யாருக்கு சொல்கிறதுங்கிற வகையில் ஒரே கருத்தை தரக்கூடியது தான். அதான் அல்லாஹ்வால் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நபி, அவர் தான் ரசூல். நபின்றாலும் ரசூல்ன்றாலும் வார்த்தைகளையும் அர்த்தத்திலையும் தான் வித்தியாசம் இருக்கே தவிர அதில் என்ன கிடையாது, வெவ்வேறு ஆளுக்கு உரிய வெவ்வேறு தகுதியை சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ நபிங்கிற வார்த்தை நப என்பதிலிருந்து வந்தது தான் நபி. எடுத்து சொல்பவர்னு அர்த்தம். நபிக்கு என்ன அர்த்தம்? நபன்னா எடுத்து சொன்னான். நபின்னு சொன்னால் எடுத்து சொல்பவர், செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்னு அர்த்தம். இது மக்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. இது ரசூல்டா என்ன? தூதர்னு அர்த்தம். ரசூலுக்கு என்ன அர்த்தம்? தூதர்னு அர்த்தம். தூதர்னா வாங்குறவர்னு அர்த்தம். நபின்னா சொல்கிறவர்னு அர்த்தம். ரசூல்னா நான் ஒரு ஆளுக்கு தூதர். ரசூல்னா என்ன அர்த்தம்? அவரிடமிருந்து செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆளுக்கு ரசூலாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவர்கிட்டருந்து மெசேஜை கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னா அல்லாஹ்கிட்டருந்து மெசேஜை கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ரசூல் என்பது அங்கேருந்து செய்தியை வாங்கினவர் என்ற அர்த்தம். நபி என்பது வாங்கின செய்தியை மக்களுக்கு சொன்னவர்னு அர்த்தம். ஆள் ஒன்று தான், ஆள் ஒன்று தான். நபிங்கிறது எதனால் நபிங்கிறோம்? செய்தியை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நபி, செய்தி அங்கேருந்து வாங்கினார் என்றால் ரசூல். ரெண்டும் ஒரு ஆள் தான். வாங்கினா சொல்லித்தான் ஆகணும், சொல்கிறதா இருந்தால் வாங்கி தான் சொல்லணும். இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? அப்போ சொல்கிறது வாங்கிறதுங்கிறதுமே ஒன்றோட ஒன்று தொடர்பாக இருக்குமே தவிர அங்கேருந்து வாங்காமல் இவராக கையில் மடியில் போட்டு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? அதுவும் அதிகாரம் கிடையாது. அங்கேருந்து அல்லாட்டிருந்து செய்தியை வாங்கிட்டு எனக்கு மட்டும் வச்சுக்கிறவேன் அப்படி சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா? அதுக்கு அனுமதி கிடையாது. இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூலுடைய வேலை தெளிவாக சொல்கிறது தான். அப்போ எப்போ வாங்கினாரோ அவர் சொல்லி ஆக வேண்டும். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறணும்னு கேட்டால், ஒரே ஆள் தான். அவர் எப்போ ரசூலாக இருக்கிறார்னு கேட்டால் அல்லாட்டிருந்து செய்தியை வாங்குறாரு, அதனால் அவர் ரசூல். எப்போ நபியாக இருக்கிறார்னு கேட்டால் வாங்கின செய்தியை மக்களுக்கு கொண்டு சொல்கிறாரு, அதனால் நபியாக இருக்கிறார். அப்போ நபின்னு சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய செய்தியை மக்களுக்கு சொல்கிறவர்னு அர்த்தம். ரசூல் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கினவர்னு அர்த்தம். அப்போ வாங்கினவர் சொல்லத்தான் செய்வார், சொல்கிறவர் வாங்கி தான் சொல்லணுங்கும் போது ரெண்டுமே ஒரு ஆளுடைய 2 டியூட்டி, 2 வேலை. ஒரு ஆளுடைய அங்கேருந்து வாங்கிறது ஒரு வேலை, வாங்கி அதை கொடுக்கறது ஒரு வேலை. இதனால் இந்த வித்தியாசம் இருக்கே தவிர என்ன வித்தியாசம் இல்லை. ரசூல்னா வேதம் இருக்கும், நபின்னா வேதம் இருக்காது. ரசூல்னா அது ஃபுல் நபி, நபின்னா ஆஃப் நபி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது சின்ன நபி மாதிரி. அதெல்லாம் இங்கே அது மார்க்கத்தில் கிடையாதுங்க. எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் ஒரே அர்த்தத்தில் தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நபியெல்லாம் ரசூல் தான், ரசூல் பூரா நபி தான். இதை நம்ம விளங்கிக்கிறணும். இவங்க உதாரணத்தை கூட சொல்லுவாங்க. 4 பேர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா? தௌராத்து, இஞ்சில், ஜபூர், குரானு, இவங்கெல்லாம் ரசூலாம். பாக்கி பேர்லாம் என்னவா? நபி என்று இவர்கள் ஒரு புதிய வியாக்கியானம் தருவார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு வேதம் கொடுத்தா சொல்லி காட்டுறான். சுஹுபி இப்ராஹிம் ஓ மூசா, இப்ராஹிமின் வேதத்தில் இருக்கிறது, மூசாவின் வேதத்தில் இருக்கிறதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இப்ராஹிம் நபிக்கு நல்லா வேதம் கொடுத்தானே இருக்கிறான். இவங்க வேதம் கொடுத்த பட்டியலில் அவர் சேர்க்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் இது விளங்காமல் 2 வேறு வேறுன்னு சொல்கிறாங்களே தவிர வேறு வேறுன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் கேளுங்க. எதை வச்சு வேறங்கிறீங்க? இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ரசூல்னா அல்லாட்டிருந்து வேதத்தை வாங்கியிருப்பாராம். நபின்னா வேதம்லாம் அவருக்கு வந்திருக்காதான். ஒரு ரசூல் சொன்னதை எடுத்து 2வது சொல்லுவானாம். ஒரு ரசூல் வந்துட்டார்ல, அவருக்கு பல நபி இருப்பாங்களாம்.
இவருக்கு வந்த வேதத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்வாங்களாம், பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் நபின்ற மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட் படுத்துகிறாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் படுத்துவதற்கு எந்த வசனம் ஆதாரமாக இருக்குது? ஒரு ஆதாரம் கிடையாது. இது நபி ரசூல் பற்றி என்ன செஞ்சிருக்குது, உங்களுக்கு ஈமானின் கிளைகள்ங்கிற தலைப்பில் நபி ரசூலுக்கு எந்த வேறுபாடும் இல்லைங்கிறது தெளிவாக நினைஞ்சிருக்கிறோம். ஒரு மணி நேரம் இதை பற்றி ஆதாரங்களோட விளக்கி இருக்கிறோம். கூடுதலாக உள்ளது தெரிஞ்சுக்கிறங்க.